இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரம் கோவை. இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 3/4 கப் பச்சரிசி, அதே 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு, 25 ml நெய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பொடியாக நறுக்குன கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை. முதல்ல நம்ம பருப்பையும் அரிசியும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா சூடான உடனே கழுவி எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பருப்பு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே பொங்கல் செய்யலை, அரிசி 1 டம்ளர்னால் அதே அளவு பாசிப்பருப்பு 1 டம்ளர் போட்டு சக்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் 2 செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அரிசிக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்து நல்லா மெதுவாக இருக்கும். பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி வேக வைக்கிறோன்னா, நம்ம 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கங்காட்டிக்கு அடியில் தண்ணி நிறையா நிற்கும். நம்ம 3 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோன்னா கீழே தண்ணி இல்லாமல் குலைவாக வெந்திருக்கும். இப்போ விசில் இறங்கிடுச்சு. பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா குலைய வெந்திருக்கு. அழுத்தம் கொடுத்து ஒரு கிளறுனாலே பொங்கல் நல்லா குலைவாயிரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துடலாம். நெய் நல்லா காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் ஜீரகம் மிளகு பாதியை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டு சின்ன பசங்க முழு மிளகு ஜீரகத்தை சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. நம்ம இப்படி இடித்து சேர்த்துக்கிறங்காட்டிக்கு கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடைசியாக மிளகு ஜீரகம் இடித்ததையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஏன் சேர்த்துக்கிறோன்னா, நம்ம பொங்கலுக்கு நிறைய பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பெருங்காயத்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கலோட சேர்த்து இதை கிளறிடலாம். இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். காலையில் நைட்டு டிஃபனுக்கு தேங்காய் சட்னியோட சாம்பாரோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டு சின்ன பசங்களுக்கு வெண்பொங்கல் சட்னி சாம்பாரோட இந்த உளுந்து வடை வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சூடான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.